உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் இணைந்து புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு டிஜிட்டல் புத்தகத்தை வெளியிட்டது. இதனை கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புற்றுநோய் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பிளே புத்தகத்தை அறிமுகம் செய்ததுடன் 1 மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் அறிமுகம் செய்து வைத்தனர். இதனை கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் குகன் கூறியதாவது, இந்தியாவில் அது குறித்து வருகின்ற புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கு இன்னமும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்று கூறியவர், 2020ஆம் ஆண்டு 12 லட்சமாக இருந்த புற்றுநோய் பாதிப்பு 2025ஆம் ஆண்டு 15.2 லட்சமாக அதிகரித்துள்ளது. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 10 லட்சம் வரை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் உயிரிழந்து வருகின்றனர் என தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்பட்டால் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து முற்றிலும் குணமடையலாம் என தெரிவித்தார். இதனை பொதுமக்களிடம் எளிதில் கொண்டு செல்லும் வகையில் டிஜிட்டல் பிளே புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்துள்ளோம். இதனால் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் ராஜகோபால், அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஸ், தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த தினத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டுதோறும் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. 2020 இந்தியாவில் 12 லட்சமாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கி 15 லட்சம் 16 லட்சத்தை தொட்டுட்ருக்கு 2025. இரண்டாவது, நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை, மிக இந்த கண்ட்ரியில் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் நம்மளால் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுது. ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியல. 50-60% புற்றுநோய்கள் முக்கிய நிலையில் தான் வராங்க. அப்போ அவங்களால நமக்கு கொடுக்கிற சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்த முடிகிறதில்ல. ஸோ ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும். அதற்காக மக்கள்கிட்ட சிம்டம்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பொதுவாக என்ன புற்றுநோய்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய் எல்லாம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு நகர்ப்புறத்தில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புற்றுநோய்களை எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை பற்றிய பரிசோதனையை திருமணமானவங்க வருடத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் HPV டெஸ்ட் பண்ணி HPV வேக்சின் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு 9 to 14 years அதான் இம்பார்ட்டண்ட் ஏஜ். இது பண்ணாலே அவங்களால கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தவிர்க்க முடியும். அதே மாதிரி பெண்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த மேமோகிராம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். மேமோகிராம் 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் பண்ணிக்கிறாங்க. 20 வயசுக்கு மேலே அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாலே அவங்களால மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மார்பகத்தில் கட்டி இருந்தால் எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வாயில் திடீர்னு ஒரு உள்ள கன்னத்தோட உள்பகுதியிலையோ நாக்குலேயோ சிகப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது ஒரு எர்த்ரோப்ளைக்கியா லூக்கோப்ளைக்கியான்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை இது மாற்றம். அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்து அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால புற்றுநோயை வராமல் தவிர்க்க முடியும்.